இப்போ பனை ஓலையில் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற ஓலையில் நான் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது தடிமனான பகுதி, இது வந்து பார்த்திங்கன்னா வால் பகுதி. இப்போது இந்த பகுதியை கொஞ்சம் ரவுண்டாக சுற்றிக்கலாம். ஒரு ரெண்டு மூணு சுற்றிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம இந்த பொசிஷனில் வைக்கும்போது ரோஸ் வந்து நம்ம செய்யும்போது பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கும். இப்போது இது மேல் பகுதியை பிடிச்சி மடிக்கணும். மேல் பகுதி பிடிச்சி மறுபடியும் மடிக்கணும். மடிச்சுட்டு இது உள்பகுதியை கொஞ்சம் சுற்றணும். மேல் பகுதியை வெளிப்புறமாக மடிக்கணும், உள்பகுதியில் கொஞ்சம் சுற்றணும். அதே தான் தொடர்ந்து நம்ம இதே தான் பண்ண போகிறோம். மடிச்சுட்டு சுற்ற போகிறோம். மடிக்கணும், சுற்றணும், மடிக்கணும், சுற்றணும். இந்த ஓலையோட ஒரு முனைப்பகுதி வர வரைக்குமே நம்ம எவ்வளோ முடியுமோ அதை நம்ம மடிச்சுட்டு சுற்றலாம். இப்போ வந்து இந்த இடம் வந்து மறுபடியும் மெலிசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த இடத்துல நம்ம முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்பகுதி இதை நம்ம சுற்றிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல இது உள்ளே விடணும். வெளியில் வந்து நல்லா டைட் ஆகிட்ருக்கும். டைட் ஆகிடுச்சுன்னா இது விழாது. ஸோ இப்போது இதில் இருந்து இந்த ரவுண்டுக்கு வெளியே, ஏற்கனவே ரவுண்டுக்குள்ளே விட்டுட்டோம், இந்த ரவுண்டுக்கு வெளியே விட போகிறோம். இது கொஞ்சம் தண்ணியில் ஊறாததுனால லைட்டாக நமக்கு உடையுது. கொஞ்சம் நல்லா ஊற வச்சு பண்ணும்போது ஓலை இந்த மாதிரி உடஞ்சி வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் இருக்கும். இது நிறைய சாயம் போட்ட கலர்களில் நிறைய பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் குருத்தோலையில் சாயம் போடாது, வெறும் குருத்தோலையில் பண்ணியிருக்கோம். இது நம்ம சாயம் போட்டு என்னென்ன வண்ணங்களை நமக்கு தேவையோ அந்த வண்ணங்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நம்ம பொக்கேவாகவும் பண்ணுறோம். நிறைய மாடல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சிங்கிள் ரோஸ்க்கும் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுறது, வால் டெக்கரேஷன்ஸ்க்கும் நாங்கள் பனை ஓலை ரோஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பனை ஓலை மாலைக்கும் இந்த மாதிரி இதில் சின்னதாக ரோஸ் போட்டு இந்த மாலைகளுக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ நமக்கு என்ன கலரில் தேவை, என்ன பர்பஸ்க்கு தேவையோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதை வந்து சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு இன்னொரு விஷயத்தோடு ஆட் பண்ணும்பொழுது அதோட காஸ்ட்டும் சரி, அதோட எஃபெக்டும் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்.